வீட்டில் 2 ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல. ஒன்று மாமா வீடு குடி போகிற ஃபங்க்ஷன், இன்னொன்று நெக்ஸ்ட் ப்ளாகில் ஷேர் பண்ணுறேன். வீடு குடி போகிறதுக்கு முன்னாடி நாள் நைட்டே டின்னர் சாப்பிட கூப்பிட்டுருந்தாங்க. போய் டின்னர் சாப்பிட்டுட்டு வீடெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததும் குட்டீஸ்க்கு என் அக்காவுக்கு எல்லாருக்கும் மெஹந்தி போட்டு விட்டுட்டு இருந்தேன். பெருசாக போட தெரியாது, தெரிஞ்சதை வச்சு பேட்ச் ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக அந்த ஃபங்க்ஷன் அப்போ தான் அந்த மூஞ்சில் பிம்பிள் காயம் இந்த மாதிரிலாம் வருது. எப்படின்னே தெரில, கடவுள் சோதனை தான் எல்லாம். ராத்திரியில் வீடு குடி போகிறது முகூர்த்த டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இவனெல்லாம் கிளப்புறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எரிஞ்சிருக்கவே மாட்டேன், கிளம்பவே மாட்டேன்னு அடம் பண்ணிட்டு இருந்தான். கஷ்டப்பட்டு இழுத்து கிளப்பிட்டு போனான் அவனை. அதுக்குள்ளே எல்லாரும் கோவில் போயிட்டே வந்துட்டாங்க. நாங்கள் ஸ்ட்ரைட்டாக மாமா வீட்டுக்கே போயிட்டோம், குட்டீஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு. அங்கே போனதும் ஒரு சில ரிச்சுவல்ஸ்லாம் நடந்துட்டு இருந்தது. இந்த மாடு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து போகிறது, ஐயரை வச்சு பூஜை பண்ணுறது, வருஷ தட்டு கொடுக்குறவங்க கொடுக்குறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் போயிட்டு இருந்தது. இதெல்லாம் எப்போ தெரியுமா போச்சு? ராத்திரி 1 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே போயிட்டு இருந்தது. அப்போ தான் முகூர்த்த டைம் கிடச்சிதுன்னு அதையே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லாம் அந்த டைமில் உட்காந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு 4 to 5 அப்போல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, மொய் எழுதுறது, இந்த மாதிரி வேலைலாம் நடந்தது. மார்னிங் ஒரு 6:30 அப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் வந்தது. நாங்களும் சாப்பிட்டோம், வந்தவங்க எல்லாருக்கும் பரிமாறிட்டும் இருந்தோம். இதெல்லாம் மார்னிங் நடந்தது. இதே டேலே எங்கள் வீட்டில் இன்னொரு ஃபங்க்ஷன் வேறு இருக்குது. அது நான் நெக்ஸ்ட் வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு என் பாடி தாங்குச்சா என்னங்கிறதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அது வரையும் பை.